அப்புறம் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். வாங்க. ஓகே. பவுல் எடுத்துப்போம். நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து இதில் முதல்ல நல்லா ஒட்ட வச்சு குத்திடலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பவுடர் சுகர் அதை போட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது கொண்டு வரணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரும் இது வச்சுக்கலாம். அது இல்லாதவங்க இந்த விஸ்கு மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஓகே. ஐயோ, இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போலி. எடுத்து வச்ச கோதுமை மாவை போட்டுடலாம்.